ஸ்காட் என்கின்ற அதிகாரி லஜபதி ராயின் மண்டையை உடைத்து அவர் சாவுக்கு காரணமாக இருந்தானோ அவனை சுட்டுக் கொள்வது என்று முடிவெடுத்தார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த சம்பவத்திற்கு பிறகு இயக்கத்தை ரகசியமாக நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் சீக்கியர்கள் வழக்கமாக வளர்க்கின்ற தலை கொண்டையை பொது எளிதில் அகற்றுவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் சீக்கியர்கள். ஆனால் இந்த ரகசிய இயக்கத்தை நடத்துவதற்காகத்தான் அவர் ஒரு மருத்துவரிடத்திலே சென்று, ஒரு டாக்டர் அங்கே சென்று அவருடைய தலைமுடியை முத்தனையும் தாடியையும் எடுத்து விடுகிறார். தாடியும் தலைமுடியும் எடுக்க தலை கொண்டே அகற்றப்பட்டு தோற்றம் மாற்றப்பட்டு நவம்பர் 17ஆம் தேதி இறந்து போனார். டிசம்பர் 17ஆம் தேதி நாள் குறித்தார்கள், சரியா 30 நாள் கழிச்சு. அதே தேதியில் 30 நாள் கழித்து ஸ்காட்டை கொல்லணும்னு முடிவு செய்தார்கள். திட்டம் வகுக்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி பின்னால் அப்ரூவராக மாறினான் ஜெயகோபால் என்கின்ற துரோகி. அப்பொழுதே கருணாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. நான் அங்கே இருக்கிற கருணாவை சொல்லுகிறேன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்காட் புறப்பட்ட உடனே தகவல் சொல்லணும். பகத்சிங் சுடுவது என்று முடிவு. ராஜகுரு பக்கத்தில் இருந்து கவருக்கு நிக்கணும். அதற்கு பிறகு அவன் அதில் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டா, குண்டுகள் தவறிவிட்டால் இவன் சுடணும். அங்கிருந்து எப்படி தப்பி செல்வது? அதே நேரத்தில் ஸ்காட் ஸ்கில் எழுதி ஊரெல்லாம் ஒட்டிடுறது. ஒற்றத்தால முதல்ல எழுதிட்டாங்க. இதான் பின்னாடி எவிடன்ஸ் ஆகுது வழக்கில். எழுதுனது கைப்பட எழுதுனது பகத்சிங் சிவப்பு எழுத்தில் எழுதுகிறார், ஸ்காட் இஸ் கில்ட். இந்த இதை அங்காங்கு ஒட்டி விடுவது இது முடிவு. குறிப்பிட்ட தேதியில் ஸ்காட் அவன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர் அன்றைக்கு அவன் வெளிநாட்டிலே இருந்து வருகிற, லண்டனில் இருந்து வருகிற காரணத்தினால் அவன் எதிர்பாராமல் அன்றைக்கு அவன் லீவு போட்டு விட்டான். அவன் வரவில்லை. அன்றைக்கு அவனுடைய உதவியாளர் ஏஎஸ்பி சாண்டர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறான். லஜபதி ராயை கொன்றவன் ஸ்காட், உடன் இருந்தவன் சாண்டர்ஸ். சாண்டர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து மோட்டார் சைக்கிளில் தான் புறப்படுகிறான். அப்பொழுது ஜெயகோபாலுக்கு ஸ்காட்டுக்கும் சாண்டர்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல், திருப்பதிக்கு போனால் மொட்டை போட்டவன் எல்லாரும் ஒரே மாதிரி தான் தெரிவான். ஆக வெள்ளைக்காரன் அல்லவா, இவனுக்கு தெரியல. இவன் சிக்னல் கொடுக்கிறான், புறப்பட்டாச்சு, ஸ்காட் புறப்பட்டாச்சுன்னு. பக்கத்தில் நெருங்கி வருகிற போது பகத்சிங் சுடுவதற்கு முன்பு ராஜகுரு ஃபர்ஸ்ட் தோட்டாவை சுட்டுட்டான். ராஜகுருனுடைய குண்டு உடம்பிலே பாய்வதற்குள்ளாக நோ நோ நாட் தட் மேன் பகத்சிங் சத்தம் போடுறான். இவன் இல்லை என்று சத்தம் போடுகிறான். அதுக்குள்ள குண்டு பாய்ந்து விட்டது. அந்த குண்டு பாய்ந்த ஒரு சரி சுட்டாச்சு, இனி விடக்கூடாது என்று அடுத்தடுத்த குண்டுகளை பகத்சிங் செலுத்துகிறான். He fired shots. இந்த குண்டுகள் தாக்கி அவன் கீழே விழுந்துட்டான். அந்த இடத்துல ஸ்பாட்ல உயிர் போயிடுச்சு. தப்பி சென்று விட்டார்கள். இதன் பிறகு அங்கிருந்து தலைமறைவாக எங்கே செல்கிறார்கள்? கல்கத்தாவுக்கு செல்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமான நேரம். கல்கத்தாவுக்கு சென்று அங்கே உள்ள புரட்சிக்காரர்களோடு தொடர்பு கொண்டு, அதை பற்றி கூட ரொம்ப வினோதமாக இருந்தது எனக்கு படிக்கிற போது. கல்கத்தா காங்கிரஸ் அங்கே நடக்கு, அதில் ஈடுபாடு இல்லை, அது போர் அடிக்கவருக்கு. இங்கே போகிறார் பகத்சிங், அது சலிப்பு தட்டுகிறது. அங்கே உள்ள சில தீர்மானங்கள், சில நடவடிக்கைகள், சில பேச்சுக்கள். காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றார், மாநாட்டை விட்டு. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது எங்கே செல்வது என்று நான் கருதினேன். ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களினுடைய போராட்ட துயர வரலாற்றை விவரிக்கின்ற அங்கிள் டாம்ஸ் கேபின் என்கின்ற ஒரு நாடகம் நடப்பதை கேள்விப்பட்டு நான் அந்த அங்கிள் டாம்ஸ் கேபின் நாடகத்தை பார்க்க போனேன் என்று பகத்சிங் சொல்லுகிறார். இதற்கு பிறகுதான் சம்பவங்கள் வேகமாக நடக்கின்றன. பாராளுமன்றத்திலே குண்டு வீசுவது என்று முடிவெடுக்கப்படுகிறது. யார் குண்டு வீசுவது என்று தீர்மானிக்கிறார்கள். பகத்சிங் வேண்டாம் என்று சொல்கின்றான். முதலில் சுகதேவ். பகத்சிங் நீண்ட நாட்களுக்கு இருக்க வேண்டியவன், அவனை கொண்டு போய் இந்த பரீட்சையில் ஈடுபடுத்தக்கூடாது என்கிறார்கள். வாதமிட்டு கடைசியில் தானே செல்வதென்று வற்புறுத்துகிறார். பகத்சிங் டட் என்கின்ற 2 பேர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே செல்வதென்று முடிவெடுக்கப்பட்டு
அதே 1928 அங்கே சம்பவம் நடைபெற்றது. 1929 ஏப்ரல் 8ஆம் தேதி என்று பாராளுமன்றத்துக்குள் மத்திய சென்ட்ரல் அசெம்பிளி நடக்கிற அந்த மண்டபத்தின் பார்வையாளர் அரங்கத்திற்கு பகத்சிங்கும் தட்டும் போய் உட்காருகிறார்கள். 11 மணி அடிக்கிறது, சபை கூடுகிறது. மோதிலால் நேரு சபையில் உட்கார்ந்திருக்கிறார். முகமது அலி ஜின்னா சபையில் உட்கார்ந்திருக்கிறார் பாராளுமன்றத்தில். அப்பொழுதுதான் முதல் 2 குண்டுகள் வீசுகிறார்கள். எதற்கென்றால் 2 மசோதா அங்கு நிறைவேற்றப்படுகிறது. ஒன்று, விசாரணையின்றி கைது செய்யலாம் என்கின்ற ஒரு மசோதா, விசாரணையின்றி சிறையில் அடைக்கலாம் என்ற மசோதா. இன்னொன்று, தொழிலாளர்களின் வேலை நிறுத்த உரிமையை பறிக்கின்ற மசோதா. இந்த 2 மசோதாக்களும் பாராளுமன்றத்திலே அறிமுகம் செய்யப்படுகின்ற நேரத்தில் அதை அறிமுகம் செய்கிறான் அமைச்சன். அப்பொழுது மேலே இருந்து குண்டை வீசுகிறான். அந்த குண்டு வீசுகிற போது எவர் மீதும் பட்டுவிடாமல், யாருக்கும் காயம் ஏற்படுத்தி விடாமல், அந்த பாராளுமன்றத்திலே எது வெற்றிடமாக இருக்கிறதோ அந்த இடத்தை பார்த்து குண்டை வீசுகிறான். இந்த குண்டு வீச்சு ஏற்பட்ட உடனே அங்கே எல்லோருக்கும் பதட்டம் ஏற்படுகிறது. ஆனால் மோதிலால் நேருவோ ஜின்னாவோ அங்கே இருந்த மற்றவர்களுக்கோ பதட்டம் இல்லை. அவர்கள் சலனமற்று இருக்கிறார்கள். அங்கு மேலே பார்வையா. இதில் பெரிய இன்னும் வினோதமான செய்தி என்ன தெரியுமா? எந்த சைமனை எதிர்த்து லஜபதி ராய் குண்டாந்தடிக்கு ஆளாகி உயிரிழந்தாரோ, எந்த சைமனை வெளியே போன்னு சொன்னார்களோ அவன் பார்வையாளர் மாடத்தில் உட்கார்ந்திருக்கான், ஜான் சைமன். அந்த சைமனும் பார்வையாளர் மாடத்தில் இருக்கிறான். எல்லோரும் ஓடுகிறார்கள். காவலாளிகளுக்கு நெருங்குவதற்கு பயம். என்ற பகத்சிங் கையில் 2 பேர் கையில் என்ன பிஸ்டல் வச்சிருக்காங்களோ சுற்றுவானு கிட்ட போவதற்கு எல்லாம் அச்சம், நெருங்க முடியல. நின்று கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. மேல கேலரியில் 2 பேர் நின்றுட்டே இருக்கிறாங்க. அருகில் செல்லுகிற போது பயந்து கொண்டே இருந்தவரிடத்தில் நாங்கள் இந்த பிஸ்டலை ஒப்படைக்கிறோம்னு சொன்னான் பகத்சிங். அப்பதான் சொன்னா, I want to make the louder voice. We are making the louder voice to make the deaf ears. செவிட்டு காதுகளில் விழுவதற்காகத்தான் இந்த பலத்த சப்தத்தை இந்த சுதந்திர போராட்டத்திலே நாங்கள் ஏற்படுத்தினோம் என்று அந்த கேலரியில் இருந்து கொண்டு சொல்கிறான். கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் அதை ரெசிஸ்ட் பண்ணல. அவர்கள் மீது விசாரணை நடைபெற்றது. வேகமாக விசாரணை நடைபெற்றது. 29ஆம் தேதி 29ஆம் வருடம் ஏப்ரல் 8 பாராளுமன்றத்தில் குண்டு வீசினாங்க. மே 7ஆம் தேதி விசாரணை தொடங்கியது. ஜூன் 12ஆம் தேதி தீர்ப்பு, ஆயுள் தண்டனை. பகத்சிங்குக்கு ஆயுள் தண்டனை, அந்தமானுக்கே அனுப்பலாம். ஆயுள் தண்டனை வந்து அடுத்து அந்த தண்டனையைத்தான் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று கருதுகிற அந்த காலகட்டத்தில் சாண்டர்ஸை சுட்டுக் கொண்டதில் பகத்சிங் குற்றவாளி என்று அந்த வழக்கு வருகிறது. இதிலே பல சாட்சியங்கள், பல ஆவணங்கள், பயன்படுத்திய பிஸ்டல், எந்த பிஸ்டலை இந்த பார்லிமெண்ட் பில்டிங்கில் வச்சு ஒப்படைக்கிறாரோ இதே பிஸ்டலை வச்சுதான் சாண்டர்ஸை சுட்டார். இப்பொழுது இதற்கு பிறகு அதற்கு அடுத்த 1929 ஜூன் 12 ஆயுள் தண்டனை, ஜூலை 10 சாண்டர்ஸ் கொலை வழக்கு விசாரணை. இந்த விசாரணையின் போதுதான் அவர்கள் போராடுகிறார்கள். கைதிகளின் உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். நீதிமன்றத்திலே வந்து புரட்சி ஓங்குக உள்ளே நுழைகிற போது இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கமிட்டுக் கொண்டு வருகிறார்கள். டவுன் வித் இம்பீரியலிசம் என்று முழக்கமிட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏகாதிபத்தியம் ஒழிக என்று முழக்கமிடுகிறார்கள். அப்பொழுது நீதிபதி கோபப்படுகிறார். ஒரு விடுதலை கீதத்தை இசைத்தவாறு உள்ளே வருகிறார்கள். அப்பொழுது ஆத்திரப்படுகிறார். லெனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். உள்ளே நுழைகிற போது லாங் லிவ் லெனின், பகத்சிங் கோஷம் போடுகிறார். புரட்சி ஓங்குக என்று கோஷம் போடுகிறார். ஆத்திரப்பட்ட நீதிபதி கைகளுக்கு விலங்கிட சொல்லி உத்தரவிடுகிறார். விலங்கு போடுகிறார்கள். எங்களுக்கு விலங்கு போடக்கூடாது என்று எதிர்க்கிறார். பலாத்காரமாக விலங்கு போடுகிறார்கள். கோஷம் எழுப்புகிறார். சித்தவதை உதைக்கிறார்கள், அடிக்கிறார்கள். நீதிபதி கண் முன்னால் அடிக்கிறார்கள். அது நீதிமன்றத்திலிருந்து வெளியே இழுத்துக் கொண்டு வந்து அடிக்கிறார்கள். தடியால் அடிக்கிறார்கள், குண்டாந்தடியால் அடிக்கிறார்கள். பகத்சிங்கை, அவனுடைய தோழர்களை, சுகதேவை, ராஜகுருவை லாகூருக்கு மாற்றப்படுகிறார்கள். லாகூர் சிறையில் கொண்டு போய் அடைக்கப்படுகிறார். அங்குதான் உதம் சிங்கை சந்திக்கிறான். அங்குதான் எந்த உதம் சிங்
ஜலியன்வாலா பாக்கிலே இத்தனை பேரை சுட்டுக் கொள்வதற்கு